ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய சாம்பார் சாதம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டேன். அது ஹீட் ஆகி வந்ததுக்கப்புறமே 1/4 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் சீரகம். இப்போ நீங்கள் என்னென்ன காய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் முருங்கைக்காய், பூசணிக்காய், கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் கூடவே 2 கத்திரிக்காயும் சேர்த்துட்டேன். நீங்கள் என்னென்ன காய் சேர்க்க விரும்புகிறீங்களோ எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கிட்டு 3 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்க்குறேன். உங்கள் சாம்பார் பவுடரோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கிடுங்க. பவுடரோட ராஸ்மெல் போக வரைக்கும் வதக்கிட்டு கூடவே கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிட்டு இந்த டம்ளரில் நான் 1 டம்ளர் அரிசி, 3/4 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 7 டம்ளர் தண்ணி விட்டு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை அப்படியே அந்த வாட்டரோடு சேர்த்துடலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி, 3/4 டம்ளர் பருப்புக்கு 2 டம்ளர் தண்ணிங்கிற கணக்கில் 7 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லி இலை சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் அதிகமாக சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது குக்கரை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமே வெயிட் போட்டுருங்க. வெயிட் போட்டு 5 விசில் விட்டுடலாம். இப்போது ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமே பாருங்கள், நம்ம 7 டம்ளர் தண்ணி வச்சுமே எவ்வளோ கன்சிஸ்டன்சி இப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப கொலாய்டு லெவலாக இருக்காது. இந்த மாதிரி இருந்ததுனா தான் காய், அரிசி, பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா கொலாய்டில் வெந்து வரும். இப்போ சிம்மில் வச்சுட்டு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹாட் வாட்டர் கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம். புளியும் சேர்த்து நீங்கள் விசில் விடலாம். பட் அது காய், பருப்புலாம் நல்லா வெந்து வராது. ஸோ அதெல்லாம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமே கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் சேர்த்தா இனிக்கவெல்லாம் செய்யாது. உப்பு, காரம், புளிப்பு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதான். 5 நிமிஷம் அப்படியே வேக வச்சுட்டு அதுக்கப்புறமே ஆஃப் பண்ணிவிட்டு நெய், கடுகு, சீரகம், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்து தாளித்து கொட்டிடலாம். கூடவே கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் அதனோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு. பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.